இந்த பொங்கலுக்கு தமிழ் சினிமாவில் இருந்து 3 படங்கள் வெளிவந்தது. இதில் 3 படங்களுக்குமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக தனுஷின் கேப்டன் மில்லர் மற்றும் சிவகார்த்திகேயனின் அயலான் படங்கள் தற்போது பாக்ஸ் ஆபீஸிலும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த 2 படங்களுமே 50 கோடியை கடந்து சாதனை படைத்திருக்கிறது. இந்நிலையில் இந்த 2 படங்களும் வெளிவந்து 8 நாட்கள் முடிந்திருக்கும் நிலையில் இதுவரை செய்துள்ள வசூல் குறித்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படம் வெளிவந்து 8 நாட்கள் முடிந்திருக்கும் நிலையில் உலக அளவில் 73 கோடிக்கு மேலாக வசூல் செய்துள்ளது. அதேபோல் அயலான் திரைப்படம் கடந்த 8 நாட்கள் முடிவில் உலக அளவில் 75 கோடியை வசூலாக பெற்றுள்ளது. இந்த 2 படங்களும் போட்டி போட்டுக்கொண்டு வசூலை குவித்து வந்தாலும் அயலான் திரைப்படம் தற்போது 2 கோடி வரை முன்னணியில் உள்ளது. இதன் மூலம் 8 நாட்களில் அயலான் திரைப்படம் கேப்டன் மில்லர் படத்தை வசூல் ரீதியாக பின்னுக்கு தள்ளி உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் இனிவரும் நாட்களில் இந்த 2 திரைப்படங்களும் வசூலில் என்னென்ன சாதனைகளை படைக்கப் போகிறது என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.